மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் மெருகேறி வருகிறீர்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்றாக தெரிகிறது. உண்மையிலேயே சில நிலைகளில் அந்த பழைய வீடியோக்களை போல இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 650 வீடியோக்களுக்கு மேலே போட்டுட்டேன். இப்போ ஒரு உயர்நிலை வகுப்புகள், உயர்நிலை அமைப்புகளுக்கு ஆன்லைன் கிளாஸ்லையும் உயர்நிலை வகுப்புகளுக்கு வந்துவிட்ட நிலைமையில் திரும்ப திரும்ப ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகள், நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தான் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு கூட ஒரு 2 ஜாதகங்களை எப்படி அப்படிங்கிறதுல ஒரு தெள்ள தெளிவான விளக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள். இப்போது போன வார கேள்வி வந்துருது. 30/10/1954 5:30 அதிகாலை கரூரில் பிறந்த பெரியவர், கரூரில் பிறந்த பெரியவர், 71 வயசாச்சு. தான் என்ன தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். தான் என்ன தொழில் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் கூட கொஞ்சம் என்னங்க நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாருன்னா டக்குன்னு கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருப்பனே தவிர, ஏன்னா ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு சொன்னாலும் சில நேரங்களில் நானும் மனிதன் தான், ஒரு கணித அமைப்புகள் தான், நானும் மனுஷன், நானும் டக்குன்னுலாம் சொல்லியிருக்க முடியாது. இதெல்லாம் சும்மா. இவர் என்ன தொழில் செய்கிறார் அப்படிங்கிறத அவரே சொல்லிவிட்ட காரணத்தினாலும் சற்று நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படிங்கிறதுனாலையும் தான் நான் மாணவர்களுக்கு போட்டேன். சரி, இவர் ஆனால் நான் நினச்ச மாதிரியே ப்ரீமியம் வீடியோக்களில் 6 பேர் மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. பொது வீடியோக்களில் 2, 3, 4, 5 பேர், மொத்தம் ப்ரீமியம் வீடியோவில் 6 பேர். பொதுவாக சொன்னவர்கள் சரியான அமைப்புகளை சொல்லலை. இந்த வீடியோவில், பொது வீடியோவில் ஒரு 6 பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதில் ஒருத்தர் அக்யூரேட்டாக சொல்லியிருக்கிறார். சரி, இந்த 70 வயது பெரியவர் வழக்கறிஞராக இருக்கிறார். இதில் ஒரு வழக்கறிஞராக இருப்பதற்கேற்ற ஒரு அமைப்பில் குறிப்பிட்ட வழக்கறிஞராக விபத்துக்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய, அதாவது மோட்டார் வாகன இன்சூரன்ஸ் இழப்பீடு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். எடுத்தடுப்பிலே ஐயா உங்களுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு என்னுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பொருந்தி இருக்குது பாருங்கள். நான் இன்சூரன்ஸு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கிறேன். ஐயா நான் கேட்டேன், ஐயா எப்படி அதுன்றதை சொல்லிடுறேன். இந்த மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வாங்கி கொடுக்கக்கூடிய எம்காப் அப்படின்னு, எனக்கு அந்த எம்காப்னா என்னன்னே தெரியல, MCOP அப்படின்னு கொடுத்துருக்கிறார். ஒரே ஒருவர், லதா சுந்தர்ராஜ், 9934, பெண் தான் நினைக்கிறேன். அம்மா லதா சுந்தர்ராஜ் 9934, நீங்கள் ஒருவர் மட்டுமே பிரீமியம் வீடியோலையும் சரி இதிலையும் சரி துல்லியமாக வெறுமனை இதே வார்த்தையில் மோட்டார் வாகன இழப்பீடு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞராக இருக்கிறார், வாங்கி கொடுக்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கிறான்னு லதா சுந்தர்ராஜ் என்கின்ற ஒரே ஒரு பெண்மணி சொல்லியிருக்கிறார். நான் இதுவரைக்கும் செய்யாத ஒன்று செய்ய விரும்புகிறேன். இந்த லதா சுந்தர்ராஜுக்கு நான் எழுந்து நின்று மரியாதை செலுத்துறேன். அம்மா, என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளில் இந்த அளவிற்கு ஒரே ஒருத்தர் துல்லியமாக சொன்னதுன்றது என்னால் கூட நம்ப முடியல. நான் யாராலும் சொல்ல முடியாதுன்னு நினச்சேன், நான் உள்பட யாராலும் சொல்ல முடியாதுன்னு நினச்சேன். அந்த பெரியவரே நான் என்ன தொழில் பண்ணுறேங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் தடுமாறி போயிருப்பேன். ஒன்றா லாயர்னு சொல்லியிருப்பேன், அல்லது இன்சூரன்ஸ். காலபுருஷனுடைய 8வது வீடு சுபத்துவமாக, 8ஆம் அதிபதி எல்லாருமே சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால இன்சூரன்ஸ் சொல்லியிருப்பேன். ஆனால் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நான் சொல்லியிருப்பேனான்றது எனக்கே டவுட்டு. நான் ஒன்றும் கடவுள் இல்லைம்மா. ஒரு சில விஷயங்கள் தெரிகிறது, ஆனால் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் துல்லியமாக ஒருவர் 1000 பேருக்கு மேலே கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க. அந்த 1000 பேருக்கு மேலே கொடுத்த கமெண்ட்டில் ஒரே ஒருவர் துல்லியமாக சொன்ன உங்களை, இந்த லதா சுந்தர்ராஜ் என்ற பேரை என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேம்மா. நீங்கள் ஒருவர் சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரியே ஒரு புலகாங்கிதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. என்னுடைய தத்துவத்தில் இந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஆகவே மிக்க நன்றி அம்மா. உங்கள் வயசு என்ன ஏதுன்னு தெரியல, ரொம்ப பெரிய அளவில் பாராட்டுறேன். மறக்க முடியாத ஒரு பதில் சொன்னீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். சரி, அடுத்ததாக மோட்டார் வாகனம் இன்னொருத்தரை நான் சொல்றேன். விமல் சாட்சி என்கின்ற 2வது நபர்,
லாயராகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகவும் இருக்கிறான்னு சொன்னார். அவரை நான் உண்மையிலே பாராட்டணும். பொது வீடியோ நேயர் விமல் சாட்சி என்பவர் லாயராக இருந்து கொண்டே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறார்னு சொன்னார். கிட்டத்தட்ட அது கனெக்ட் தான். லாயராக இருந்து கொண்டே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறார் என்பதை விமல் சாட்சி சொன்னார். அவரையும் நான் சரி சதவிகிதமாக கண்டிப்பாக பாராட்டுகிறேன். அதனை அடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் துறை என்கின்ற ஒன்றை மட்டும் சொன்னவர்கள் பொள்ளாச்சி லட்சுமி, வெங்கடேஷ், பால்பாபு, ஏவி மோகன் நகரி, சுசீலா, எஸ் பிரகாஷ், இவர்கள் பிரீமியம் வீடியோ நேயர்கள். பொது வீடியோவில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்கின்ற டைப்புக்கு வந்தவங்க சத்யா 25351, அஸ்ட்ரோ முத்துக்குமாரசாமி, நர்மதா நரேந்திரன், அவினா 7255 7225, ஹரன் கார்த்திக், இவர்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்கின்றதுல வந்துட்டாங்க. ஆகவே லதா சுந்தர்ராஜ், விமல் சாட்சி இருவரையும் பெரிய அளவில் பாராட்டுறேன். இப்ப இன்னொரு ஜாதகம். இந்த இடத்துல ஹவு டு ப்ரிடிக்ட், எப்படிப்பட்ட அமைப்புகளை ப்ரெடிக்ட் பண்றது. இப்ப இதே மாதிரி ஒரு 70 வயதை நெருங்கி கொண்டிருக்கின்ற 68 வயதானவருடைய ஜாதகம். 67 வயசு, 69 வயசு ஆச்சு. ஜாதகர் 25 ஏப்ரல் 1956 12:10 எனக்கு டைம் கொடுக்கப்பட்டது. மத்தியானம் 12 மணி 10 நிமிஷம்ட்டு கோரக்பூர் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய கோரக்பூர்ல பிறந்தவர். இங்க ஜாதகம் நான் மிதுன லக்னமா போட்டிருக்கேன். அவங்க எனக்கு கடக லக்னமா கொடுத்தாங்க. கோரக்பூர்ல வெஸ்ட் பெங்கால்ல பிறந்தவர். ஜாதகம் மறுபடியும் சொல்றேன். இப்ப நான் போட்டிருக்கிற ஜாதகம் மிதுன லக்னம், திருத்தப்பட்ட ஜாதகம். திருத்தப்பட்ட நேரம் 10:30, அவர்கள் கொடுத்த நேரம் 12:10. மகன் தான் பேசினாரு, அப்பாவும் லைன்ல இருந்தாரு. இவர் அப்பாவும் மகனுமாக 2 பேரும் பேசினாங்க. சரி, மிதுன லக்னம் 2இல் குரு, 5இல் சந்திரன், 6இல் சனி ராகு, 8இல் செவ்வாய், 11இல் சூரியன் உச்சம் பௌர்ணமி யோகம், 12இல் புதன் சுக்கிரன் கேது. சுவாதி நட்சத்திரம். பிறக்கும்போது ராகு தசை 8 வருஷம் 11 மாசம் 15 நாட்கள். இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட சுக்கிர தசை நடக்கும். கிட்டத்தட்ட 70 வயசை நெருங்கிட்டார். 70 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார். சுக்கிர தசையில சுயபக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இவர் கொடுக்கப்பட்ட ஜாதகம் கடக லக்னம். பேசியது தந்தையும் மகனும். ஐயா, இது கரெக்டான, அப்பா கோரக்பூர்ல பிறந்திருக்கிறாரு, இது கரெக்டான ஜாதகம் தானா? நீங்க அடிக்கடி லக்னம் ஒரு மாதிரியாக 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாறும்னு சொல்றீங்களே, இது கரெக்டான ஜாதகம் தானா அப்படின்னு கேட்டார். எடுத்தடுப்புல இதுதான் கேட்டாரு. அப்பாவும் பையனும் லைன்ல இருக்கிறாங்க. நான் சொன்னேன், கோரக்பூர்ல இருக்கிற அப்பா இப்ப கோரக்பூர்ல தான் இருக்கிறாரா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரா? ஐயா, சரியா 8 வயசுல அவர் இங்க வந்துட்டாருங்க. அப்போ உங்க அப்பா ஜாதகம் தப்பு, அவர் மிதுன லக்னத்துல பிறந்துட்டாரு. ஒரே வார்த்தையில சொன்னேன், உங்க அப்பா ஜாதகம் தப்பு. கடக லக்னம்னு கொடுத்தாங்க. 12:10 டைம். அப்ப அந்த பெரியவர் இருக்கலாங்க, ஒரு குன்சா தாங்க அந்த இதை டைம் சொல்றாங்க. அப்பாக்காரர் பேசும்போது இருக்கலாங்க, நீங்க உங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கும் என் மகனுக்குமே என்னுடைய பிறந்த நேரத்தில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அந்த 12 சுபத்துவம் என்பது இடிக்கிறதே என்பதுல ஒரு எனக்கு டவுட் இருந்ததுனால தான் அது என்னுடைய பிறந்த நேரம் சரியா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனை வயசுக்கு பிறகு ஜோதிடத்திலே நான் ரொம்ப பெரிய ஆர்வத்தில் இருக்கிறேன். இத்தனை வயசுக்கு பிறகு எனக்கு இந்த இது நானும் மகனும் பேசணும்னு சொல்லி பேசினாங்க. எடுத்தடுப்புலேயே சொல்லிட்டேன், இல்லைங்க, நீங்கள் கடக லக்னத்தில் பிறக்கல, கடக லக்னத்தில் பிறந்திருந்தா நீங்கள் கோரக்பூர்லேயே இருந்திருப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்திருக்க முடியாது. எத்தனை வயசுல வந்தீங்க? 8 வயசுல வந்தேன். அப்போ ராகு திசை 8 வயசுல முடியுது. சரி, இப்போ பிறந்த நேரத்தை நான் 10:30 மணி ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி போகுது. வாய்ப்பே இல்லைங்க, 1.5 மணி நேரம் முன்னாடி மிதுன லக்னம். சரி, மிதுன லக்னம் என்று சொன்னதற்கு பிறகு இப்ப நான் என்னோட இதை சொல்றேன். உங்க எடுத்தடுப்புல நான் இப்ப கேட்கிறேன், மிதுன லக்னம்னு நான் லக்னத்தை மாத்திட்டேன். 2ல குரு வந்துட்டாரு. அப்படியே கடக லக்னத்திற்கு பதிலாக 2ல குரு வந்துருச்சு. இப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு தம்பி. அப்பா 8 வயசுல வந்துட்டாருன்னு சொன்னாரு. அப்பா சொல்லிக் கொடுத்தல் அல்லது வங்கித்துறையில் இருக்கிறாரான்னு கேட்டேன். இது நான் கேட்டது. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா, தமிழ்நாடு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனேன்னாரு. முடிஞ்சு போச்சு தம்பி, உங்கள் அப்பா மிதுன லக்னத்தில் பிறந்தாருன்னு. அவ்வளோதான். இதனை அடுத்து இப்போ நான் ஓப்பனாகவே நட்சத்திரத்தில் எதையுமே சொல்ல முடியாதுன்றதுக்காக இன்னொரு ஜாதகத்தை போடுறேன். இந்த ஜாதகம் பாருங்க, இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். எடுத்தடுப்புலேயே நான் ப்ரெடிக்ஷன் ஒரு இதை சொன்ன ஜாதகம். சரி, இந்த ஜாதகத்தில் எதுவுமே நான் கேட்கல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, ஐயா, சந்திர தசை 2020 நடக்குது. 2020 பெண்ணுக்கு மனம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி தான். ஆமாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. நான் அவ்வளோதான். அன்பு மாணவர்கள், இதே மாதிரி
ஒரு ஆட்டிசம் பையனுடைய ஜாதகத்தை இதே மாதிரி ஒரு இடத்துல போட்டிருக்கிற அந்த ஞாபகம் வந்திருக்கணும். அந்த இடத்துல லக்னம், அதாவது அந்த பையனுடைய லக்னம் தனுசு லக்னமாக இருக்கும். இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட இதே நாளாக கூட இருக்கலாம். இதே மாதிரி ஒரு உதாரணமாக ஒரு ஆணுடைய ஜாதகம் ஆட்டிசம் ஜாதகம், அதையே நான் எடுத்தெடுப்புல கேட்டேன். ஆட்டிசமா, குழந்தை வந்து இயங்க முடியாதவர், மனம் இயங்க முடியாதவர்னு. ஆமாங்க, ஆட்டிசம் குழந்தைன்னாங்க. எழுதி இருக்கிறேன் அல்லது வீடியோ போட்டிருக்கேன், அல்லது ரெண்டும் இருக்கு, வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி தான். அது தனுசு லக்னம். லக்னம் ராசி ஒன்றாகி சனி செவ்வாய் ஒன்றாக பார்த்த ஜாதகம். ஆனால் இந்த ஜாதகத்தில் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு கேட்டேன். கரெக்டாக 2020 சந்திரதசை ஆரம்பிச்சதுலேருந்து மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் நட்சத்திரத்திலலாம் சொல்லவே முடியாது. இங்கே பாருங்க, சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகாதிபதியாகிய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிரனுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கிறார். எந்த நட்சத்திர சாரத்திலையும் சொல்ல முடியாது. சும்மா முட்டாள கட்டி அடிப்பாங்க எல்லாரும். அந்த சாரத்தில் தான் இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்குன்ட்டு. பொதுவாக கூட அந்த ஜாதகத்தை போட தயார். இந்த பெண் 2020 சந்திரதசை ஆரம்பிச்சிலிருந்து மனம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். சைக்கிராசிஸ்ட் ட்ரீட்மெண்ட் போயிட்டு எப்போ குணமாகும் என்பது தான் கேள்வி. புதன் புத்தியில் குணமாயிடும். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டாங்க. என்ன காரணத்தினால? இதை எடுத்தெடுப்புல நான் சொல்லிட்டேன், அவங்க என்கிட்ட கேட்கல. நான் எடுத்தெடுப்புல ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான். சந்திரனை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கிரகத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கிறார்களோ அந்த பாவகம், அந்த கிரகம் கெடும். இந்த வீடியோவுடைய கேள்வி இது நிறைய பேர் சொல்லிடுவீங்க, ஒரே கேள்விதான். சரி, இப்போது ஜாதகம் திரையில் வருகிறது. ஒரு 10 வயசு பையன்தான், 10 வயசு குழந்தை, 10 வயது குழந்தை. திரையில் ஜாதகம் வருகிறது. 10 வயது குழந்தை, 24/1 ஆம்பளை பையன், 24/1/2014 10:12 PM, இரவு 10:12 PM, திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்த குழந்தை. கன்னியா லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2இல் சந்திரன் சனி ராகு, 4இல் சுக்கிரன், 5இல் சூரியன் புதன், 8இல் கேது, 10இல் குரு. பிறக்கும்போது 4 வருஷம் 11 மாதம் 7 நாள் ராகு தசை இருக்கின்ற நிலைமையில இவருக்கு இப்போ குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. 10 வயது தான் பையன். அம்மா பையன் அப்படி இருப்பாரம்மா அப்படின்னு. குருஜி அப்படித்தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இவர் எப்படி இருக்கிறார்? வாழ்த்துக்கள். ஒரே பதில் சொல்லணும், எப்படி இருக்கிறார்? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. பளிச்சுன்னு தெரிஞ்சிடணும். இந்த ஒரு கிரக அமைப்புகளை பார்த்தோன்னே இப்போ போன வீடியோக்களில் எப்படி வச்சு கணக்கு பண்ணி ஒரு 3-4 கிரக சேர்க்கை அமைப்புகளையும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளையும் வச்சு எப்படி சொன்னேன், அதை வச்சு பார்த்தவொடனே கண்ணுக்கு அப்படியே அந்த வந்துடணும். அப்படிதான் எப்படி இருக்கிறார், இப்படிதானே இருப்பாரு, ஆமாம் இப்படித்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறார் என்பது மட்டும் ஒற்றை வரியில் சொன்னால் கூட போகிறோம், விளக்கங்கள்லாம் வேண்டாம், எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் போகிறோம்.